இவங்க தாங்க ரியா. ஒரு யங் எக்கனாமிஸ்ட். ரியாவுக்கு எக்கானமில சில விஷயங்களை ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருப்பாங்கங்க. இது மட்டும் இல்லாம டேட்டாவை வச்சு என்ன மாதிரி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில இப்ப இருக்காங்கங்க. அப்போ ரியாவோட ப்ரொஃபசர் சென்ன பாக்குறாங்க. சென் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை ரியாவுக்கு கொடுத்து எக்கனாமெட்ரிக்ஸ் எப்படி எக்கனாமிக் ஐடியாவை ரியாலிட்டியா டேட்டா மூலமா எப்படி நிரூபிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறாருங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷன் கேரியோஸ். நான் டாக்டர் ஷமி, உங்க லேர்னிங் கம்பெனியன். இன்னைக்கு வீடியோல ஸ்கோப் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஸ்கோப் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ப்ரொஃபசர் சென் கிட்ட இருந்து ரியா எக்கனாமெட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு முதல்ல ஒரு சிம்பிளா ஒரு எக்கனாமிக் தியரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ரியா எடுத்த தியரி தான் லா ஆஃப் டிமாண்ட். இப்ப லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா பிரைஸ் அதிகமாகும் போது மக்கள் பொருட்களை குறைவா தான் வாங்குவாங்க. இதனால ரியா ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு போய் டேட்டா கலெக்ட் பண்ணி ரெக்ரெஷன் அனாலிசிஸ் பண்ணி பாக்குறாங்க. பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா எக்கனாமிக் தியரியில என்ன இருக்குதோ அதுதான் ரியல் மார்க்கெட்லயும் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கோப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் தியரிய ரியல் வேர்ல்டுல டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு டூல். அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் இன்ஃபிளேஷன் நெக்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஒரி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ரியா டைம் சீரிஸ் டேட்டாவை எடுத்து ஒரு ஃபோர்காஸ்டிங் மாடலை பில்ட் பண்ணி ஃபியூச்சர்ல இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றாங்க. செகண்ட் ஸ்கோப் என்னன்னா ஃபோர்காஸ்டிங் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். லைக் ஜிடிபி growth ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், இன்ஃபிளேஷன் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க், பிசினஸ் பீப்புள் இவங்களோட பாலிசிஸையும் பிளானிங்கையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஃபோர்காஸ்டிங் மூலமா டிசைட் பண்றது எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் ஆகும். கவர்மெண்ட் ஒரு புதிய பாலிசி கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஃப்ரீ லஞ்ச் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரீ லஞ்ச் கொடுக்கறதுனால அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ரியா நினைக்கிறாங்க. எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாலிசி வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவையும் பாலிசி வந்ததுக்கு அப்புறம் உள்ள டேட்டாவையும் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட கண்டுபிடிக்கிறாங்க. கவர்மெண்ட் பாலிசி எந்த அளவு எஃபெக்டிவா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது. அதாவது பாலிசி இவாலுவேஷன் பண்றதுக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரியா கிட்ட ஒரு நாள் அப்ரோச் பண்றாங்க. இந்த கம்பெனி எக்கோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. எவ்வளவு கஸ்டமர்ஸ் இந்த பாட்டில் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு ரியா கிட்ட அட்வைஸ் கேக்குறாங்க. ரியா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட கஸ்டமர் டேட்டா கலெக்ட் பண்ணி டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் மாடலை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டிங்க்கு கைட் பண்றாங்க. ஸ்மார்ட்டா ஒரு பிசினஸ் டிசிஷன் இல்லது பினான்சியல் டிசிஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் ஹெல்ப் ஆகுது. பிசினஸ்ல எக்கனாமெட்ரிக்ஸ் மாடல் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த மாதிரி ஏரியாவில யூஸ் பண்றாங்க. பினான்சியல் எக்கனாமெட்ரிக்ஸ் எதுல யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் பிரைசஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், போர்ட்போலியோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ் அனலைஸ் பண்றதுக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. பாவர்ட்டி லெவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரியா ஒரு நாள் ஒரு வில்லேஜுக்குள்ளாடி டிராவல் பண்றாங்க. அங்க ரியா எஜுகேஷன், இன்கம், ஹெல்த் இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாவர்ட்டியை ரிமூவ் பண்றதுக்கு எஜுகேஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கோப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில இருக்கிற டெவலப்மெண்டல் சேலஞ்சஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனையும் சஜஸ்ட் பண்றதுக்கு உதவுறது தாங்க எக்கனாமெட்ரிக்ஸ். சில நேரங்கள்ல ரியா இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், கன்சியூமர் பிஹேவியர், லேபர் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இதை ஸ்டடி பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல ரியா the whole economy பத்தி அனலைஸ் பண்ணுவாங்க. லைக் கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இதெல்லாத்தையும் பத்தியும் அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோ லெவல் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். மேக்ரோ லெவல் டேட்டாவை எடுத்து மேக்ரோ லெவல் மாடலிங்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரியா அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டைம் சீரிஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிரைசஸ்ல இருக்க டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கோப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெண்ட்ஸ், சீசனல் எஃபெக்ட்ஸ், சைக்கிளிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இதோட டைம் சீரிஸ் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி அதோட பேட்டர்ன் என்னவா இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஒரு நாள் தமிழ்நாடு ஸ்கூல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் ரியா கிட்ட கேக்குறாங்க. ரியா ஒரு பவர்ஃபுல்லான டூலை கண்டுபிடிச்சு யூஸ் பண்றாங்க. அதுதாங்க பேனல் டேட்டா.
டேட்டா அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் டேட்டா அண்ட் டைம் சீரிஸ் டேட்டா. மல்டிபிள் வேரியபிள்ஸ் எடுத்து சைமல்டேனியஸா ஒரு பர்டிகுலர் பீரியட மட்டும் போக்கஸ் பண்ணுனா இதுக்கு பேரு கிராஸ் செக்ஷனல் டேட்டா. இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன், இதை போக்கஸ் பண்ணி இந்த 10 இயர்ஸ் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா இதுக்கு பேர் தாங்க டைம் சீரிஸ் டேட்டா. இப்ப பேனல் டேட்டாவை யூஸ் பண்றதுனால எக்கனாமெட்ரிக் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்குரேட்டா வருங்க. ஏன்னா இதுல இண்டிவிஜுவல் எஃபெக்டும் டெம்போரல் எஃபெக்டும் கேப்சர் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்கோப் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கேஷுவல் இன்ஃபரன்ஸ் அப்புறம் இம்பாக்ட் ஸ்டடிஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் கோரிலேஷன், ரெக்ரெஷன் அனாலிசிஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் வேரியபிள்ஸ், டிஃபரன்ஸ் இன் டிஃபரன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே எக்கனாமெட்ரிக்ஸ் யூஸ் ஆகுங்க. எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.